நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் AM தாஜ். இலங்கைக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது நோக்கமாகும் என பிரதமர் தெரிவிப்பு. இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய திட்டங்கள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. வடமேல் மாகாணத்தில் 1674 பட்டதாரிகளுக்கு நியமனம். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார அபிவிருத்தியை ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டல். நாட்டின் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக சுகாதார அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து இலங்கை மருத்துவ பாராளுமன்ற உறுப்பினர் மன்றம் மதிப்பீடு. ஈரான் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெறவில்லை. நாட்டுக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது நோக்கமாகும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வந்த சில சட்ட விதிகளில் ஏற்படும் மாற்றங்களினால் சிக்கல்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் அவற்றை தீர்க்கும் திறன் அரசாங்கத்துக்குள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கிராமிய பதிவாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். நாட்டு பிரஜைகளின் சொத்துக்கள் உட்பட பல பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிவாளர்கள் சேகரிக்கும் ஆவணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் அனைவரும் கடினமான நிலையை கடந்து வந்துள்ளனர். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இதுபோன்ற கடினமான காலம் ஏற்படவில்லை என்று தெரிவித்த பிரதமர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க அரசு ஊழியர்கள் ஆற்றிய பணிகளை பாராட்டினார். அதன்படி கிராமிய பதிவாளர்களும் நிறைய பங்களிப்புகளை வழங்கியதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய திட்டங்கள் உடனடியாக மீள ஆரம்பிக்கப்படும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசே ஹிடேக்கி தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களில் நுழைந்துள்ள இலங்கை அது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளது. இலங்கையின் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவது தொடர்பாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு ஜப்பான் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என்று ஜப்பானிய தூதுவர் மிசுகோசே ஹிடேக்கி தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாணத்தில் உள்ள மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 1674 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. இவர்கள் போட்டிப் பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்பட்டனர். ராஜாங்க அமைச்சர்களான சாந்த பண்டார, அசோக பிரியந்த உள்ளிட்ட பலர் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டின் மருந்து தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக சுகாதார அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை இலங்கை மருத்துவ பாராளுமன்ற உறுப்பினர் மன்றம் மதிப்பாய்வு செய்து வருகிறது. அதன் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமான தலைமையில் குறித்த மன்றம் அண்மையில் கூடியது. நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு உள்ளதா என்பது குறித்தும் சுகாதார ஊழியர்கள் இடமாற்ற கொள்கை குறித்தும் கலந்துரையாடப்படுவதே இதன் நோக்கமாகும். அதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் மருந்து தட்டுப்பாடு குறைவடைந்துள்ளதாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது. களஞ்சிய வசதி, விநியோக வசதி, போக்குவரத்து வசதிகள் இல்லாமையே சில வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. வைத்தியர் இடமாற்றம் தொடர்பான கொள்கை முறையால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் குழுவில் கலந்துரையாடப்பட்டது. மேலதிக பயிற்சிக்காக வெளிநாடு செல்லும் வைத்தியர்கள் நாட்டுக்கு மீள திரும்புவதில்லை. இதனால் பல வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்கள் மேலதிக நேரம் பணியாற்ற வேண்டியுள்ளது. எனவே வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் வைத்தியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன் போது வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என மன்றத்தின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால்
ஏற்படும் நட்டத்தை தடுப்பதற்கு விசேட கட்டண முறையொன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் தேவை ஏற்பட்டுள்ளதாக குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார அபிவிருத்தியின் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரம் உருவாக்குவது அவசியமாகும். திறன் வகுப்பறைகளை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் எம்பிலிப்பிட்டிய கொலன்ன மொரகெட்டிய மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அறிவை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பாடசாலையே சிறந்த இடமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் இலவச கல்வி வழங்கப்படுகிறது. நாட்டின் எந்த ஒரு சிறுவரும் பூகோள ரீதியில் சிறந்த பிரஜையாக மாற்றுவதே தனது எதிர்பார்ப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் எசல பெரகரா நிகழ்வை கண்டுகளிக்க வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக ரோகுண கதிர்காம தேவாலய பஸ்நாயக்க நிலைமை டிஷான் குணசேகர தெரிவித்துள்ளார். பக்தர்களுக்கு உணவு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்படும். அதற்காக கதிர்காமம் பிரதேச செயலகம் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளது. தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் கதிர்காமத்துக்கு வருகை தருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கிலிருந்து பாத யாத்திரையாக வருகை தரும் முதலாவது குழு எதிர்வரும் 3ஆம் 4ஆம் திகதிகளில் கதிர்காம விகாரையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதிர்காமம் எசல பெரகரா உற்சவம் எதிர்வரும் 6ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. இறுதி பெரகர வீதி உலா ஜூலை மாதம் 21ஆம் திகதி இரவு இடம்பெறும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி அதிகாலை இடம்பெறவுள்ள கதிர்காம மாணிக்க கங்கையின் நீர்வெட்டு நிகழ்வுடன் பெரகர உற்சவம் நிறைவடையும் என பஸ்நாயக்க நிலைமை தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மற்றும் கொழும்பு புறநகர் நுகர்வோர் பணவீக்க விகிதத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி கொழும்பு நகர சமூகத்தின் நுகர்வோர் பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 1.7% அதிகரித்துள்ளது. இது கடந்த மே மாதம் 0.9% பதிவானது. ஜூன் மாதத்தில் உணவு பண்டங்களின் வருடாந்த பணவீக்கம் 1.4% அதிகரித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு 20 லட்சம் உரிமைய இலவச காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளை கண்டறிந்து அவர்களை தெளிவூட்டு நடமாடும் சேவை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி கண்டி மாவட்டத்தின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் குறித்த வேலை திட்டம் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்துள்ள குறித்த வேலை திட்டத்தை கண்டி மாவட்ட செயலகம் ஒருங்கிணைத்துள்ளது. உலகச் செய்திகள். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட புதிய ஒப்பந்தம் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் கோரிக்கையை ஏற்று ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை நேற்று கூடியது. ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றம் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை மீறும் செயலாகும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. எந்த ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெறாத நிலையில் ஈரான் ஜனாதிபதி தேர்தலின் 1ஆம் கட்டம் நிறைவடைந்துள்ளது. அந்த நாட்டு உள்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.5 மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு ஈரானிய வாக்காளர்கள் தயாராகி வருகின்றனர். அபிவிருத்தி செய்திகள்.
காலி லெபதுவ விவசாய கல்லூரியின் மகளிர் விடுதியின் முதலாவது தளத்தை அமைக்கும் பணிகளை விவசாய திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. அதற்காக சுமார் 93 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. ஆண்கள் விடுதியின் புனரமைப்பு பணியை விரைவில் மேற்கொள்வதே நோக்கமாகும். அனைத்து கட்டுமான பணிகளையும் 6 மாத காலத்துக்குள் நிறைவு செய்வது இலக்காகும். விளையாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து 8 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சரத் ஹசலங்க, ஹனிது அசரங்க, தசுன் ஷானக்க, துஸ்மந்த சமீர, குசல் ஜெனித், விஜயகாந்த், வியஸ்காந்த், தில்சான் மதுசங்க, குசல் மெண்டிஸ் ஆகியோர் அந்த வீரர்களாவர். ILT20 தொடர் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாகும். குறித்த போட்டித் தொடர் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெறும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். அரசு ஒசுசல வலையமைப்பின் புதிய கிளை இன்று காலி நகரில் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நகரில் அமைச்சர் கலாநிதி ரமேஷ் பத்திரன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காலி பத்தேகம நகரில் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் குறித்த கிளை அமைக்கப்பட்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. ஹம்பலந்தோட்டை நெல் ஆராய்ச்சி நிறுவனம் புதிய நெல்லினம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்ட AT38 என்ற புதிய நெல்லினம் பாசுமதி அரிசி வகையை சேர்ந்தது. இதன் விளைச்சல் காலம் 3 மாதங்களாகும். ஒரு ஹெக்டேரில் அதிக அறுவடையை பெறக்கூடிய குறித்த நெல் வகையை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் விரிவுபடுத்துவது நோக்கமாகும். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. அரபிக்கடற் பிரதேசங்களுக்கு பயணிப்பதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடற்சார் தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறித்த கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். குறித்த கடல் பகுதிகளில் தற்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கிடைத்துள்ள சர்வதேச அங்கீகாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது நோக்கமாகும் என பிரதமர் தெரிவிப்பு. இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பானிய திட்டங்கள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. வடமேல் மாகாணத்தில் 1674 பட்டதாரிகளுக்கு நியமனம். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார அபிவிருத்தியை ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டல். நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக சுகாதார அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து இலங்கை மருத்துவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்றம் மதிப்பீடு. ஈரான் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் இன்று ஒரு வேட்பாளரும் பெரும்பான்மை வாக்குகளை பெறவில்லை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.